சேலத்தில் பிரம்மாண்டமாக கட்டப்பட்ட புதிய அரசு அருங்காட்சியகம் காட்சி பொருளாக மாறியுள்ளதாக கூறப்படுகின்றது. புதர்மண்டி கிடக்கும் புதிய அரசு அருங்காட்சியகம் பற்றி இந்த தொகுப்பில் காணலாம். கடந்த 1967ஆம் ஆண்டு சேலம் மாவட்டம் செவ்வாய்ப்பேட்டையில் அரசு அருங்காட்சியகம் துவங்கப்பட்டது. அன்றைய காலகட்டத்தில் சேலம், நாமக்கல், தருமபுரி, கிருஷ்ணகிரி என்ற 4 மாவட்டங்களும் ஒருங்கிணைந்த சேலம் மாவட்ட பகுதியாக விளங்கியதால் அந்த 4 மாவட்டங்களிலும் கிடைத்த பல தொன்மையான பொருட்கள் இங்கு சேகரித்து பாதுகாக்கப்பட்டது. பின்னர் இட நெருக்கடி காரணமாக அழகாபுரத்தில் உள்ள கூட்டுறவுத்துறைக்கு சொந்தமான கட்டிடத்தில் அரசு அருங்காட்சியகம் மாற்றப்பட்டது. தற்போது அழகாபுரத்தில் உள்ள அரசு அருங்காட்சியகத்தில் தொன்மையான காசுகள், டச்சு பிரெஞ்சுக்காரர்கள் காலத்து நாணயங்கள், தமிழர்களின் பாரம்பரியத்தை விளக்கும் பல்வேறு கல்வெட்டுகள், சுடுமண், மர மற்றும் உலோக படிமங்கள், மன்னர்கள் காலத்து ஆயுதங்கள், முதுமக்கள் தாடி, மஞ்சுவிரட்டு கல்வெட்டு, ஓலைச்சுவடிகள், பதப்படுத்தப்பட்ட பறவைகள், விலங்குகள் என மொத்தமாக சுமார் 1900க்கும் மேற்பட்ட பொருட்கள் இங்கு பாதுகாக்கப்பட்டுள்ளன. பள்ளி, கல்லூரி மாணவ மாணவிகள் வரலாற்றை அறிந்து கொள்ளவும், வரலாற்று ஆய்வாளர்கள் அவற்றை ஆராயும் நோக்கிலும் அவ்வப்போது இதனை பார்வையிட்டு வருகின்றனர். இடவசதி இல்லாததால் இங்குள்ள தொல்பொருட்களை பாதுகாப்பாகவும் பொதுமக்கள் பார்க்கும் வகையில் அழகுபடுத்தி காட்டவும் புதிய அரசு அருங்காட்சியகத்தை சேலம் அஸ்தம்பட்டிகள் அமைக்க அரசு திட்டமிட்டு இதற்காக ரூபாய் 3.4 கோடி நிதியை ஒதுக்கீடு செய்து அஸ்தம்பட்டி உழவர் சந்தை எதிரே தமிழ்நாடு சுற்றுலாத்துறை அமைச்சர் ராஜேந்திரனின் சட்டமன்ற அலுவலகத்திற்கு அருகாமையில் இந்த புதிய அருங்காட்சியக கட்டடம் கட்டப்பட்டது. தரைத்தளம், முதல் தளம் என 2 தளங்களாக பிரம்மாண்டமாக இந்த புதிய அரசு அருங்காட்சியகம் அமைக்கப்பட்டுள்ளது. இந்த கட்டிட கட்டுமான பணிகள் நிறைவடைந்த நிலையில் கடந்த 1 வருடத்திற்கு மேலாக திறப்பு விழா காணாமல் உள்ளதாக கூறப்படுகிறது. இதுகுறித்து அதிகாரிகளிடம் எமது செய்தியாளர் கேட்டபோது இந்த புதிய அருங்காட்சியகம் அமைப்பதற்கு பொதுப்பணித்துறை முழுமையான பணிகளை மேற்கொண்டதாகவும் முறையான உட்கட்டமைப்பு ஏற்படுத்தப்படவில்லை என்றும் இதனால் பழமையான தொன்மையான பொருட்களை இங்கு வைக்க முடியாத சூழல் உள்ளதாகவும் விரைவில் 50 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் உள்கட்டமைப்பு பணிகள் மேற்கொள்ளப்படும் என்றும் அதன் பிறகே இந்த அருங்காட்சியகம் மக்கள் பயன்பாட்டிற்கு வரும் என்றும் தெரிவித்தனர். தற்போது இந்த புதிய அருங்காட்சியகமே காட்சி பொருளாக மாறியுள்ளது. எனவே அரசு இந்த அருங்காட்சியக பணிகளை விரைந்து முடித்து மக்களின் பயன்பாட்டிற்கு திறக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை வைத்துள்ளனர் பொதுமக்கள் மற்றும் வரலாற்று ஆர்வலர்கள். 2.5 கோடி ரூபாய் போட்டு அருங்காட்சியகங்கள் கட்டப்பட்டிருக்குது. ஆனா தற்போது அது நிலுவையில இருக்குது. ஏன் நிலுவையில இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டா, ஃபண்ட் இல்லாத காரணத்தினால அப்படியே போட்டு வச்சிருக்கிறோம் அப்படின்றாங்க. அது அரசாங்கம் எதுக்கோ ஃபண்டை ஒதுக்கிட்டு இருக்கிறாங்க. நம்மளுடைய மாணவ செல்வங்களுக்காகவும் பொதுமக்களுடைய பயன்பாட்டுக்காகவும் ஃபண்டை ஒதுக்கி அந்த பணிகளை துரிதப்படுத்தி விரைவாக முடிச்சா அங்க மழையும் வெயிலையும் சேதாரமாக உள்ள பொருட்களை பாதுகாக்கப்படும். அப்படி பாதுகாக்கப்படும் போது மாணவ செல்வங்களும் பொதுமக்களும் பயனடைவாங்கன்னு சொல்லிட்டு இதன் மூலம் தெரிவித்துக் கொள்கிறோம். சத்தியம் தொலைக்காட்சியின் செய்திகளுக்காக சேலம் மாவட்ட செய்தியாளர் ஆனந்துடன் சத்தியம் தொலைக்காட்சியின் செய்திக்குழு.